நேத்ரா, எதுக்காக இந்த காவியா நம்மளை வர சொல்லியிருக்கா? நம்மளை வர சொல்லிட்டு ஏன் இவ்வளோ நேரம்? தெரியல பாட்டி, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னான். அதனால தான் நம்ம சீக்கிரம் வந்தோம். ஆனால் இவன் என்ன இவ்வளோ லேட் பண்ணுறா? இங்கே பாரு, இந்த காவியா நடவடிக்கை பேச்சு ஒன்றும் சரியில்லை. அதனால் என்னென்னா என்னங்கிற மாதிரியே பேசு, ஓகேவா? சரிங்க பாட்டி, அவள் எதுக்கு வர சொன்னான்னு தெரில. இதோ காவியா வந்துட்டா. என்ன காவியா, எங்களை சீக்கிரம் வாங்க முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நீ என்ன ஓடி அசைஞ்சு வர? என்ன காவியா, நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி வர? இங்கே பாருங்க, என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது. அதனால என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். எனது உங்ககிட்ட கேள்வி கேட்டால் பிடிக்காதா? இல்லை, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ வச்ச ஆளோ நினைக்கிறியா? இங்கே பாரு நேத்ரா, இப்போ நீ நானும் பேசி வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எதுக்காக வர சொல்லணும் அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. நீங்கள் இருக்க தைரியத்தில் நான் ஒரு பிளானை போட்டா நீங்கள் என்ன பாட்டி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன விட்டா கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க? அறிவில்லை அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன காவியா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன? இங்கே பாருங்க, சாரி, நான் அப்படி கேட்டக்கூடாது. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் என்ன பாட்டி பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் நான் ஒரு பிளானை போட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பாட்டி இமையால அசால்ட்டாக போக விட்டுட்டு இருக்கீங்க? நீ என்ன பிளானை போட்ட? நான் இமையால எங்கே போக விட்டேன்? பாட்டி, உங்கள் பேரன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கான்ல? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? உங்கள் பேரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே நான் தான். காவியா, நீ பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரவிக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அந்த இமையா இந்த வீட்டொட்டியே போயிருக்கா. ரொம்ப நல்ல வேலை தான் பார்த்துருக்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நேத்ரா நீங்களும் என்ன நேத்ரா நீங்களும் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? என்ன விஷயம்? இப்போ என்னதான் பிரச்சனை? அதை சொல்லு. வந்த நேரமே அதிகம் சொல்லிட்டு இருக்க. என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு டைம் இல்லை. என்ன சொல்லு? நீ ஏன் ஒன்று சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பண்ண, நாங்கள் என்ன பண்ணோம், நீ என்ன பிளானை போட்டு பண்ண அதை தெளிவாக சொல்லு. இல்லை பாட்டி, நான் உங்கள் பேரனையும் இமையாலையும் பிரிக்கிறது தான் ரவிக்கு உங்கள் பேரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனால் நீங்கள் உங்கள் பேரன் கூடயே அந்த வேலைக்காரியை அனுப்பி விட்டுருக்கீங்க. அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போனான். இதில் நான் தடுக்க என்ன இருக்குது? நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்க போகிறாங்க? இப்போ அதில் என்ன பிரச்சனை? ஆமாம் காவியா, ரவி இமையால் கூட்டிகிட்டு போனான்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதில் நீ என்ன பிளான் போட்ட? புரியல காவியா நீ சொல்கிறது எங்களுக்கு. உண்மையிலே உங்களுக்கு அறிவே இல்லை. சே, உங்ககிட்ட போய் நான் பேச வந்தேன் பாருங்க. என்னதான் ஏன் புத்தியை தான் எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியல. ஏய், என்னன்னு முதல்ல சொல்லு. சுற்றி வளைச்சா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்? இல்லை பாட்டி, உங்கள் அந்தஸ்து என்ன, உங்கள் கௌரவம் என்ன? உங்கள் வீட்டில் வேலை பார்த்த அந்த இமையா உங்கள் வீட்டோட மூத்த மருமக. உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு சரிசமமாக இருக்க வீட்டிலேருந்து நீங்கள் சம்மந்தம் பண்ணாதானே உங்களுக்கு கௌரவம். ஆனால் உங்கள் வீட்டு வேலைக்காரியவே உங்கள் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்ன மரியாதை இருக்குது? இல்லை உங்கள் பேரனுக்கு தான் என்ன மரியாதை இருக்கும்? சொல்லுங்க. இது என்ன சொல்ல வரா? நீ இப்போ என்ன சொல்கிற? காவியா, அது முடிஞ்சு போன விஷயம். உனக்கு தான் தெரியுமே, என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் இப்போ இதை என்ன இருக்குது? அதான் எல்லாம் முடிஞ்சிட்டல, இனி இதை என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் அது எங்கள் அத்தையும் மாமாவும் எடுத்த முடிவு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இமையா உன் கண்ணு முன்னே இருந்தா, இப்போ அவளும் இல்லை. நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இப்போ உனக்கு அதில் என்னதான் பிரச்சனை காவியா? இவங்க என்ன சுற்றி சுற்றி அதிலே வந்து நிற்காங்க. என்ன பண்ண? சரி, நேரவே கேட்டுருவோம். இல்லை பாட்டி, நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் நேத்ராவை ரவிக்கு கல்யாணம் பண்ண வச்சா என்னென்னமோ பண்ணீங்க, ஆனால் அது நடக்கலை. நேத்ராவை நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்க? நேத்ரா உங்கள் அந்தஸ்து இருக்கா, உங்கள் பேத்தி எல்லாமே சரி சமமாக இருக்கும். ஆனால் அந்த இமையா ஒரு வேலைக்காரி, உங்கள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரி. இப்போ அவளை கொண்டு கோபுரத்தில் வச்சுருக்கீங்க. எப்படி பாட்டி? அந்த கோபுரத்துக்கு தகுதியான மாதிரி பணத்தில் உள்ளவங்க, அந்தஸ்தில் உள்ளவங்க, அப்படிப்பட்டவங்க வந்தால் தானே நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா பாட்டி? ஓ, நீ இப்போ இமையா இடத்துக்கு ஆசைப்பட்டிருக்க. இப்போ தானே புரியுது. உனக்கு இவ்வளோ நாள் இமையா எங்கள் வீட்டில் வேலை பார்த்தா, உனக்கு கீழே இருந்தா. ஆனால் இப்போ என் பேரனை கல்யாணம் பண்ணனால எங்கள் வீட்டுக்கு மருமக என்னமோ இருந்துட்டு போட்டு, அவள் தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. அந்த இடத்துல நீ வர ஆசைப்படுற. ஒரு அடியாக இமையால் வேலைக்காரியாக்கிட்டு நீ அந்த இடத்துக்கு வர ஆசைப்படுற. ஒன்றை மாதிரி ஒத்தி என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்கள் உனக்கு வேலைக்காரியாக தான் இருக்கணும். உனக்கு நாங்கள் அடிமை வேலை பார்க்க நாங்கள் இருக்கோம். ஏய், இந்த வள்ளியம்மை பற்றி தெரியாமல் காவியா நீ ரொம்ப ஆடுற. ஆனால் உன்னை எக்காரணத்தை கொண்டும் என் ரவி வாழ்க்கையில் வர விட மாட்டேன். அந்த இமையா கூட நான் என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை எவ்வளவோ பேசியிருக்கேன். அப்போல்லாம் என்னை ஏற்று கூட பேசுறது கிடையாது. எனக்கான மரியாதையே எந்த இடத்துல தரணுமோ தந்தா. ஆனால் உன்னை மாதிரி ஒத்தி மட்டும் அங்கே வந்தா இல்லை. நான் என் பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கறேன்னா அது என் பேத்தி கண்டிப்பாக என் பேச்சுக்கு கட்டுப்படுவா. அதனால தான் நான் நேத்ராவை உள்ளே கொண்டு வர ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இல்லை, இவகிட்ட இதோட சவகாசம் வைக்கிறதே வேஸ்ட்டு, கிளம்புறதே நல்லது. இப்போ சொல்கிற ஐடியாவும் சரியாக தானே இருக்கு. பாட்டி, நேத்ரா டைம் ஆச்சு, போகலாமா? மகேஷ் நமக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் தந்தான், போகலாமா? என்ன பாட்டி, மகேஷ் தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். வெளியே போனால் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அவன் சொன்ன டைமுக்கெல்லாம் போக முடியுமா? என்ன பாட்டி காவியா சொல்கிறது சரியாக தானே இருக்குது. அந்த இமையால் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக அனுப்பணும். அதுக்கு காவியா சொன்ன மாதிரி ரவிக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டா என்ன? நேத்ரா, இப்போ தான்
நீங்க என் பாயிண்ட்டுக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. என்ன நேத்ரா சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், கிளம்புவா, வீட்டுக்கு போலாம். என்ன பாட்டி, அந்த இமையா மூத்த மருமகன் அந்த வீட்டில் இருப்பா, நான் அந்த வீட்டில் 2வது மருமக. எனக்கு மேலே அந்த இமையா இருக்கணுமா? இல்லை பாட்டி, எனக்கு மேலே இருக்கணும்னா எனக்கு சரிசமமா நம்ம அந்தஸ்துக்கு ஏற்றவளா இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஆனால் நம்ம வீட்டில் வேலை பார்த்தாவ எனக்கு மேலேயா? இல்லை பாட்டி, எனக்கு என்னமோ காவியா சொல்கிறது சரின்னு தான் படுது. அந்த இமையால ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே வர வைங்க. இவ என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கா? ஒன்று நான் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன்னா அது நீ என் பேத்தி, அதனால தான். ஆனால் இந்த காவியா வேண்டாம். நேத்ரா கிளம்பலாம். மகேஷ் மாதிரி ஏதாவது சொல்லுவான், சமாளிக்க முடியாது. அப்புறம் அபிராமி பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, வா கிளம்பலாம். பாட்டி, உங்களுக்கு அந்த இமையால பிடிக்காது தானே? இப்போ என்ன? இல்லை காவியா, இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரவி அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒன்றா இருந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்கள பிரிக்கணும்னு நினச்சா அது முடியாது. வேண்டாம், இந்த பிளான் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணு. அதான் உனக்கு இப்போ இமையா தொந்தரவு இல்லாமல் எங்கேயோ போயிட்டால, அப்புறம் என்ன? உன் வேலை ஏதாவது பார்க்க வேண்டியதானே? தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இமையாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, மறந்துட்டீங்களா என்ன? நேத்ரா டைம் ஆச்சு, கிளம்பலாம். வீட்டுல போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், வா. பாட்டி, என்ன பாட்டி பேசிட்டு இருக்கும்போது கிளம்புறாங்க? நேத்ரா கிளம்பலாம், வா. என்ன நேத்ரா, பாட்டி என்ன இப்படி நடந்துக்கிறாங்க? தெரியல காவியா, நீ சொல்ற ஐடியா எனக்கு சரின்னு தான் படுது. ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. எனக்கும் அந்த இமையா ஒரு அடியை ஒழிஞ்சு போனா எனக்கும் நல்லதுதான். ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. இந்த பாட்டி என்னன்னு தெரில, 2-3 நாளாவே இமையா தான் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அவளை பிடிக்காது, ஆனால் அவளை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. சரி, நீ ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நான் பண்ணுறேன். எனக்கு அந்த இமையை அந்த வீட்டோட்டு ஒழிஞ்சு போனால் போதும். ஓகே நேதா, எனக்கும் தெரிஞ்சு பாட்டியை நம்புறது வேஸ்ட்டு தான். வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணணும். நான் இப்போ அவங்கள வாட்ச் பண்ண அங்கே ஒரு ஆள் அனுப்பிட்டேன். அதனால் அங்கே அந்த இமையை என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, ரவி இமையை என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தகவல் வந்துடும். நானும் உங்களுக்கு அப்பப்போ தகவல் தரேன். வேறு ஏதாவது பண்ணி இந்த இமையால் இங்கே வர வைக்கணும். ஓகே காவியா, எதுவாக இருந்தாலும் எனக்கே கால் பண்ணிக்கோங்க. பாட்டி வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம். ஓகே நேத்ரா, ஆனால் இப்போ நானே என் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிட்டு. நானே அந்த இமையாளுக்கும் ரவிக்கும் நல்ல தனிமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேனோன்னு தோணுது. அதான் என்ன பண்ணன்னு தெரில. டேடி கிட்ட கேட்டேன், உடனே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டேடி என்னன்னா இப்போதைக்கு முடியாது, 3 மாசமாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணணுமே தெரியல. உங்கள் டேடி மினிஸ்டர் தானே, அவங்க பதவியை வச்சு ஏதாவது பண்ண சொல்லு. கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும். எப்படியாவது ரவியை இங்கே வர வச்சுட்டேன்னா இமையாலையும் ரவியும் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்க அங்கே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பிளான் போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம அங்கே போக முடியாது. அதனால் அவங்கள சீக்கிரம் இங்கே வர வச்சிரு, அப்புறம் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆமாம் நேத்ரா, நீங்கள் சொல்கிறது சரிதான். எவ்வளோ சீக்கிரம் அவங்கள இங்கே வர வைக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கும் நமக்கும் நல்லது. நேத்ரா, இப்போ நீ வாரியா இல்லையா? இதோ வார பாட்டி. சரி கவியா, பாட்டின்னு நான் பேசிட்டே இருந்தா எது இதுன்னு கேட்பாங்க. சரி, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, பேசிக்கலாம். சரியா? ஏதாவது பண்ணு, உங்கள் டேடியை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு சீக்கிரம். நீ எதுவுமே பண்ணதுக்குள்ளே யோசிக்க மாட்டியா? சரி சரி, ஏதாவது பண்ணி சீக்கிரம் அவங்களை இங்கே வரவை, அப்போ தான் பிரிக்க முடியும். கிளம்புறேன், பாய். ஓகே நேத்ரா, உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், பாய். இந்த பாட்டி வச்சு நான் உள்ளே போகலான்னு பார்த்தா இந்த பாட்டி இமையா புராணத்தை பாடிட்டு இருக்கா. அந்த வேலைக்காரி எனக்கு மேலே இருக்கதா? முடியாது. இந்த காவியா இருக்க வரைக்கும் அது நடக்காது. எனக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சிக்னா அது இந்த நேத்ரா தான். இந்த நேத்ரா வச்சு தான் நான் உள்ளே போக முடியும். கூடிய சீக்கிரம் இமையா உன்னை நான் இங்கே வர வைக்கிறேன்டி, வர வைப்பேன். இந்த குருமா மட்டும் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிட்டு. இம்சா, என்ன வர்மா? என்னோட ட்ரெஸ் எங்க? அங்கதான் இருக்கு வர்மா, அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், எடுங்க. சரி. இம்சா, என்னோட ஷூ சாக்ஸ் எல்லாம் எங்க? எல்லாமே அங்கதான் இருக்கு வர்மா, ஒழுங்கா பாருங்க. எங்க இம்சா இருக்கு? எதையுமே காணும், வந்து எடுத்தா வா. என்ன வர்மா, இருங்க வாரேன். சரி, இதை ஆஃப் பண்ணிட்டு போவோம். வருமா, போ வர்மா. லூசு வர்மா, என்ன வர்மா, ட்ரெஸ் போடுங்க. என்ன இம்சா, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இப்படி வைக்கப்படுற? அங்க பார்த்து திருமணிக்கா, சரி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுதா. நீங்க எனக்கு குழந்தையா? வர்மா, ட்ரெஸ்ஸை மாத்துங்க வர்மா. என்ன வர்மா, போ வர்மா. என்ன இம்சா, ட்ரெஸ் மாத்தி விடுறதுக்கு சட்டைக்கு பட்டனெல்லாம் போட்டு விடுறதுக்கு குழந்தையாவா இருக்கணும்? உன் புருஷனாவும் இருக்கலாம். வந்து உன் புருஷனுக்கு சட்டையில பட்டனெல்லாம் நீ தான் மாட்டணும். அதுக்காக தான் வெயிட்டிங். வா. போங்க வர்மா. ஏய் இம்சா, கூப்பிட்டா வரமாட்டேன். வர்மா, வேணாம், சும்மா இருங்க. வர்மா, என்ன வர்மா இப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்க? வர்மா வேண்டாம், சும்மா இருங்க. வர்மா, போங்க வர்மா, சும்மா இரு வர்மா. வர்மா, விடுங்க வர்மா. வர்மா, என்ன வர்மா, போங்க வர்மா. லூஸ் வர்மா. வர்மா, போதும் விடுங்க. உங்களுக்கு டைம் ஆச்சுல, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இதுவும் சாப்பாடு தானே, அதானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா ஆமா, போ வர்மா. சரி வர்மா, சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட. எனக்கு டூட்டிக்கு போகவே பிடிக்கல இம்சா, இங்கே இருந்துடலாமான்னு தோணுது.
ஆனா ஒண்ணு, கேன்சல் பண்ணது யாருக்கும் நல்லதோ இல்லையோ நமக்கு ரொம்பவே நல்லது இல்லையா இம்சா? ஆமாம் ஆமாம், பிடிக்காதுல்ல. இப்போ வருமா, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஏன் இம்சா, உனக்கு ஆசை இல்லை சொல்லு. அதான் எப்படி டூட்டி முடிச்சு வீட்டுக்கு தானே வருவீங்க. இங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன் நீங்கள் வரத வரைக்கும். அது ரொம்ப அழகாக இருக்குது வருமா. யாருமே இல்லையா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அந்த வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? ஆமா, உனக்கு புது ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்காங்க போல. ஐயோ வருமா, சாரி மறந்துட்டேன். நேற்று உங்ககிட்ட பேசிட்டு அது சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஆமாம், ஆசா எனக்கு இங்கே கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, உனக்கு இன்னும் நேரம் நல்லா போகுங்களா? அவங்க நல்லா பேசுறாங்களா? ஆமாம் வருமா, நல்லா பேசுகிறா. இங்கே அவங்க வந்து ஒரு வாரம் ஆச்சான், ஆனால் யார்கிட்டயுமே பேசலையாம். அவளா போய் பேசினாலாம். அவங்க என்னென்னா பதில் சொல்லிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம். பாவம், தனியாகவே இருந்திருக்கா அந்த பொண்ணு. நான் வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினா, நானும் பேசினேன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃப்ரெண்டு இருக்கலாமான்னு கேட்டாங்க. ஓகே ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். எப்படியும் அவள் ஹஸ்பண்டை அனுப்பி விட்டுட்டு இங்கே தான் வருவா. ஓகே ஓகே, அந்த பொண்ணுகிட்ட பேசு. மற்றபடி யார்கிட்டையும் ரொம்ப பேசாத சரியா? நான் யாரையும் வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டேன், யாரும் என்னை தேடி வரவும் மாட்டாங்க சரியா? எதுவாக இருந்தாலும் நான் கால் பண்ணுவேன், ஓகேவா? யாரையும் நம்பி எதுவும் பேச வேண்டாம். இல்லை வருமா, அந்த பொண்ணு பேசுக்கு முன்னே என் பாட்டுக்கு செடிக்கு தண்ணி விட்டுவேன். அப்புறம் அந்த கார்டனில் அந்த ஊஞ்சல் இருக்கா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன். உட்காந்துருந்து அத்தை மாமா அப்புறம் அம்மா அண்ணா எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுவேன். அப்புறம் நீங்கள் வந்துடுவீங்களா? இப்போ அந்த அவகிட்ட பேசுகிறதுனால நல்ல நேரம் போரு. அவளும் ஹஸ்பண்ட் வர நேரம் பார்த்து அவளும் கிளம்புவோம். அதே நேரத்துக்கு நீங்களும் வந்துடுவீங்க. எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதுப்பா. ஓகே ஓகே, எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கல இமையா. உன்னை அங்கே எல்லாரும் கூடயும் இருந்த, இப்போ இங்கே தனியாக வச்சிருக்கேன்ல, அதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வருமா. உண்மையை சொல்லப்போனா அங்கே இருந்தால் சாச்சனா எல்லாருக்கிட்டே பேசுவேன் தான். எனக்கு அது பிடிக்கும் தான். நான் பிடிக்கலன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். எப்போ அங்கே போகலான்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்குது நல்லா இருக்குது. அங்கே அப்படி இல்லைல்ல, எல்லாரு கூடயும் பேசுவேன். நீங்கள் வரும்போது வருவீங்க. சொல்லப்போனால் உங்களை நான் தேடக்கூட மாட்டேன். ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு வருமா. அப்படியா? ஆமாம், அங்கே வாசல் வந்ததுனாலே பாட்டி எதுக்காக வந்து நிற்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே பெரும்பாலும் சாச்சனா கூட இருப்பேன், இல்லைன்னா அத்தை கூட இருப்பேன், இல்லைன்னா நம்ம ரூமில் இருப்பேன், இல்லைன்னா நீங்கள் வரக்கு முன்னே நான் தூங்கிடுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, நீங்கள் வரத வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது நல்லா இருக்கு வருமா. அது சொல்ல தெரியல, அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா. ஓகே, நாளைக்கு வெளியே போவோம் சரியா? இங்கே வந்து நான் இன்னும் உன்னை வெளியவே கூட்டிகிட்டு போகல, நாளைக்கு வெளியே போவோம். ஓகே நிஜமாவா? நாளைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்களா? சரி வருமா, உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல, வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. உங்களுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ண? இவ்வளோ நேரம் என்ன நீ சொன்னோன்னா, நீ சொன்ன டைமுக்கு வர்றதுக்கு நான் என்ன பொண்டாட்டி? நான் சொல்றதா நீ கேட்கணும், இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க முடியாது. இந்த வீட்டில் இல்லை, நீ பிறந்த வீட்டில் கூட நீ இருக்க முடியாது. வேணா வீட்டை விட்டு வெளியே போறியா? நீ என் அப்பா கிட்ட என்ன சொன்னேன்னு தெரில. என் அப்பா என்னன்னா, இந்த வீட்டில் மாப்பிள்ளையோட வரேனவா, நீ ஏன் வராதேன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன சொன்னே எனக்கு தெரில. ஆனால் உன் பேச்சு தானே எல்லாரும் கேட்குறாங்க, அதனால தானே என்னை வீட்டை விட்டு அனுப்பி சொல்லிட்டு இருக்க. போனேன், முன்ன பின்ன ஆயிட்டு, நான் என்ன பண்ண முடியும்? சரி, முன்ன பின்ன ஆகிற அளவுக்கு என்ன வேலை சொல்லு. என்ன, எனக்குன்னு பர்சனல் நிறையா இருக்கும், அது எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணுமா? என்கிட்ட நீ சொல்லித்தான் ஆகணும். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எனக்கு தான் சேர்த்து தான். நீ என்கிட்ட எல்லாமே சொல்லி ஆகணும். இங்க பாரு, அப்படியே எனக்கு இது பிரச்சனை வந்தாலும் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சரியா? அது என்னோட பிரச்சனையை எனக்கு பார்த்துக்க தெரியும். சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு மகேஷ், என் விஷயத்துல நீ தலையிடாத. ஏய், என்ன பண்ற? விடு. நீ என் பொண்டாட்டி, அதனால எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு நான் உரிமை தரணும். மரியாதை என்ன விடு. முடியாதடி மகேஷ், விடு. வேண்டாம், சொன்னா கேளு. விட முடியாது. ஏய் மகேஷ், என்ன நக்கலா? ஆமா, என்ன பண்ணுவேன்? மகேஷ் வேண்டாம் வேண்டாம். உடனே